ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம பாபா சாஹிப் தார்கட் மற்றும் அவரது மகன் ஜோதிந்திரா தார்கட் அவங்க 2 பேருக்கும் பாபா செஞ்ச ஒரு அற்புதத்தை தான் பார்க்க போகிறோம். இவங்க 2 பேருமே பாபா மேலே ரொம்ப அன்பு கொண்டிருந்தாங்க. இவங்க அடிக்கடி போய் பாபாவை பார்ப்பாங்க ஷீரடியில். இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பாபா மேலே வச்ச அன்பும் பக்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சே இருந்தது. அதாவது வளர்பிறை சந்திரன் எப்படி வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் நாளாக அதிகரிக்குமோ அதே மாதிரி இவங்க பாபா மேலே வச்சிருந்த அன்பும் அதிகரித்து கொண்டிருந்தது. இவங்க குடும்பமே பாபா மேலே ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டுள்ள குடும்பம். அப்படி இருக்கும்போது இவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, எப்போதும் பாபாவோட காலடியில் நாம் இருக்கோம், நம்ம ஷீரடியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. ஆனால் இவங்க இருக்கிறது பாந்த்ரா. அதனால் அது சாத்தியமில்லாத காரியமாக இருந்துச்சு. ஆனாலும் பாபா கூட எப்பவும் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் அவங்க மனசில் இருந்தது. அதனால் சரி பாபாவோட ஒரு பெரிய புகைப்படத்தை எடுத்து நம்முடைய வீட்டில் வச்சுக்கலாம். அந்த புகைப்படத்துக்கு நம்ம வழிபாடு செய்யலாம். இதன் மூலமாக நமக்கு நம்ம பாபா கூட இருக்கிற மாதிரியே தோணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஆசை வருது. இந்த ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இவங்க பாபா கிட்ட சொல்லலை. பாபா அந்தர்யாமிங்கிறதுனால கண்டிப்பா நம்மளுடைய ஆசைய நிறைவேத்தி தருவாரு அப்படின்னு மட்டும் இவங்க நம்புறாங்க. பாபாவுடைய முக்கியமான வாக்குறுதி மாதிரி நம்பிக்கை, பொறுமை இவைகளை கொண்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில அப்பாக்கும் மகனுக்கும் ஒரு கனவு வருது. அந்த கனவுல என்னன்னா, பாபாக்கு ஒரு அழகான கோவில், அதாவது அந்த பக்கம் மந்திர்ன்னு சொல்லுவாங்க. அது சாண்டல்வுட்ல செய்யப்பட்ட ஒரு மந்திர். இவங்க கனவுல வருது. இவங்க 2 பேருமே நல்ல டிராயிங் வரைவாங்க. அதனால காலையில எழுந்திரிச்ச உடனே தன்னோட கனவுல வந்த கோவில அழகா அச்சு பிசகாமல் அப்படியே வரைஞ்சி வச்சிடுறாங்க. 2 பேரும் வச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு பழக்கம் என்னன்னா, பாபா சாஹிப் தார்கட் ஆகட்டும், ஜோதிந்திராவாகட்டும், பாபா மேல ரொம்ப அன்பும் பக்தியும் வச்சிருப்பாங்களே தவிர, ஆனா 2 பேருமே தங்களுக்குள்ள பரிமாறிக்க மாட்டாங்க. பாபா மேல பாபாவ பத்தி எதையும் பரிமாறிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் காலையில உணவுக்கு வராங்க. வந்தவுடனே டேபிள் கிட்ட உட்காந்து இவங்க அப்பா கிட்ட அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, இதே மாரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னு. பையனுக்கு ஒரே ஆச்சரியம். "அப்படியா? எனக்கு கூட ஒரு கனவு வந்துச்சுப்பா" அப்படிங்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் ஒரே நாள்ல கனவா? அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன உனக்கு கனவு வந்துச்சு?" அப்படின்னு 2 பேரும் கேட்டுக்கிறாங்க. அப்ப 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, "பாபாக்கு ஒரு அழகான கோவில் கட்டுன மாரி எங்களுக்கு ஒரு கனவு வந்துச்சு. பாபாவோட ஒரு கோவில் தான் கனவுல வந்துச்சுன்னு." 2 பேருமே அதே தான் சொல்றாங்க. உடனே மகன் சொல்றான், "நான் அந்த கோவில கூட ஸ்கெட்ச் போட்டு அழகா வரைஞ்சு வச்சிருக்கேன்ப்பா" அப்படின்றான். அப்பாவும், "அப்படியா? நானும் அத வரைஞ்சிருக்கேன்றாரு." உடனே 2 பேரும் அவங்கவங்க ரூம்ல ஓடி போறாங்க, தாங்க வரைஞ்ச படத்த எடுத்துட்டு வரதுக்கு. அதுவும் 2 பேருக்கும் ஒரே கனவு வந்திருக்கு. அதுவும் 2 பேருமே வரைஞ்சு வச்சிருக்காங்கன்னே, அந்த கனவுல கோவில் எப்படி இருக்கும் அப்படின்ற 2 பேரும் பார்த்துக்கணும். அவங்கவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றதால ஆசையில ஓடி போய் 2 பேரும் அந்த டிராயிங் எடுத்துட்டு பார்க்குறாங்க டேபிள் மேல வச்சு. 2 பேரோட டிராயிங்கும் அப்படியே ஒத்து போகுது. ஆச்சரியமா இருக்கு அத பார்த்தோனே. அவங்க குடும்பம் மொத்தமும் அத கண்டு ஆச்சரியப்படுது. உடனே இவங்களுக்கு அந்த எண்ணம் அதிகமாயிடுது. ஓகே, இந்த கோவில் கனவுல வந்ததுனால நம்ம கண்டிப்பா பாபாக்கு ஒரு கோவில வீட்ல கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவோட ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது அந்த எண்ணம் அவங்களுக்கு உறுதியாயிடுத்து. அடுத்தது பாபாக்கு கோயில் கட்டணும் இல்லையா? அந்த டிராயிங் படியே கட்டணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சரின்னு அதற்கு தேவையான சாண்டல்வுட் எல்லாம் வாங்குறாங்க. வாங்கிட்டு ஒரு நல்ல கார்பெண்டரா பார்த்து இவங்க போட்ட டிராயிங்க காமிச்சு, அச்சு அசல்லாம் கொஞ்சம் கூட மாறாம எங்களுக்கு இதே மாதிரியே ஒரு மந்திர் அமைச்சு குடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கார்பெண்டர்ட்ட சொல்றாங்க. எங்க அமைக்கலான்னு பார்க்கும்போது, பாந்திராவுல உள்ள இவங்க வீட்ல டெர்ரஸ்ல அதாவது மொட்டை மாடியில கொஞ்சம் இடம் இருக்கு. அந்த இடத்துல பாபாக்கு மந்திர் அமைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கான வேலைகளும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, அந்த மந்திர் கரெக்ட்டா முடியறதுக்கு 1 வருஷத்துக்கிட்டத்தட்ட ஆயிடுது.
இப்ப மந்திர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையான மந்திர். இவங்க கனவுல எப்படி வந்ததோ, அதே மாதிரி அமைச்சு குடுத்துட்டாங்க. அடுத்தது பாபாவ எடுத்துட்டு வந்து, அதாவது பாபாவோட ஃபோட்டோவ கூட்டிட்டு வந்து, அதுக்குள்ளார உட்கார வைக்கணும். அது ஒரு வேல தான். ஆனா, அந்த காலத்துல பாபாவோட ஃபோட்டோ கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். யாரையுமே பாபா வந்து ஃபோட்டோ எடுக்க அனுமதிக்கவே மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, இவங்களுக்கு எப்படி பாபாவோட ஃபோட்டோ கிடைச்சது? அது வந்து இந்த இடத்துக்கு கரெக்ட்டா இருந்ததா? இவங்க எப்படி வழிபாட பண்ண ஆரம்பிச்சாங்க? அப்படிப்பட்ட அற்புதத்தெல்லாம் நாம நாளைக்கு பார்க்கலாம். ஜெய் சாய்ராம்.